வணக்கம் நண்பர்களே. இந்த ஃப்ளோ சார்ட்டை நீங்கள் பார்த்துருப்பீங்க. இது என்ன அப்படின்னா 2025 கிராம உதவியாளர் அப்படின்னு சொல்லக்கூடிய வருவாய்த்துறைக்கு கீழே உள்ள தலையாரி அப்படின்னு முன்னாடி காலத்தில் சொல்லக்கூடிய வேலைக்கான வேலைவாய்ப்பு அறிவிப்பை அறிவித்தாங்க. அந்த அறிவிப்புக்கு பிறகு எல்லா மாவட்டத்துலேயும் 38 மாவட்டங்களையும் விண்ணப்பங்கள்லாம் பெறப்பட்டுச்சு. விண்ணப்பங்கள் பெறப்பட்டதுக்கப்புறம் சில காரணங்களுக்காக வயது வரம்பை உச்சவரம்பை அதிகப்படுத்தினாங்க. அது உச்சவரம்பு வயது அதிகப்படுத்தினதுக்கப்புறம் திரும்பவும் உங்களுக்கு எழுத்துத் தேர்வு, திறனறிவு தேர்வு, நேர்முகத் தேர்வு இப்படின்னு அனைத்து வேலைகளையும் அனைத்து பணிகளையும் முடித்து கிட்டத்தட்ட 13+ மாவட்டங்கள் பணி நியமன ஆணைக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க. மீதி இருக்கிற மாவட்டங்கள்லாம் எழுத்துத் தேர்வு முடிந்து அடுத்த கட்டமான நேர்முகத் தேர்வுக்கு காத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த சூழலில் எஸ்ஐஆர் காரணத்தாலையும் தேர்தல் காரணத்தாலையும் அந்த பணியிடங்களை முந்தைய அரசு நிரப்பாமல் அப்படியே கைவிட்டுட்டு போயிட்டாங்க. அதன் பிற்பாடு ஆட்சி மாற்றம் ஏற்பட்டுட்டு இப்போ புதிய அரசு பதவி ஏற்றிருக்கிறாங்க. இப்படிப்பட்ட சூழலில் இந்த புதிய அரசு என்னென்ன செய்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது, என்ன நடக்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதுக்கான ஒரு ஃப்ளோ சார்ட்டை நான் கொடுத்துருக்குறேன். என்னுடைய அனுமானத்தில் இந்த பணியிடங்களை அப்படியே நீங்கள் கண்டினியூ பண்ணும் பொழுது நேரமும் டைம் ரொம்ப சேவ் ஆகும். அந்த மாணவர்கள் அவங்க கொடுத்த எஃபெக்ட் வீணாக போகாது. அதை கண்டினியூ பண்ணுறது அரசியல் பழிவாங்கும் நோக்கம்லாம் இல்லாமல் செஞ்சாங்க பட்சத்தில் இந்த பணியிடங்கள் இளைஞர்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும். ரெண்டாவதாக இதை ரத்து செஞ்சுட்டு முதல்லேருந்து ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லும்போது நேரம் வரையும் அதிகமாகும். அதோட மறுபடியும் எல்லோரும் அந்த சூழல் அவங்களுக்கு இருக்குமா, அந்த கேண்டிடேட்டுக்கு முன்னாடி இருந்த சூழல் இப்போ இருக்குமா, அவங்களுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான அந்த சூழல் இப்போ இருக்குமா அப்படின்னு நமக்கு தெரியாது. ஸோ அதெல்லாம் அரசாங்கம் புதுசாக வந்திருக்க அரசு தான் முடிவெடுக்கணும். இந்த அரசு புதிய அரசு இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு தரும் அப்படின்னு நம்ம நம்புவோம். கண்டிப்பாக செய்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுப்போம். அடுத்த கட்டமாக இது என்னென்னக்கான பாசிபிலிட்டி இருக்குது அப்படிங்கிறத நான் ஃப்ளோ சார்ட்லேயே கொடுத்துருக்குறேன். பார்ப்போம் நல்லதே நடக்குதா இல்லையா அப்படிங்கிறத.